குட் மார்னிங். இன்றைக்கி நாம் 3 வேர்ட்ஸ் எப்படி வித்தியாசமான அர்த்தத்தில் பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். பர்ஸ், ஹேண்ட்பேக், வாலெட். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்மால் பேக் ஃபார் கேரியிங் மணி இன்க்ளூடிங் காயின்ஸ் கரன்சி எல்லாம் வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேக் தான் பர்ஸ்னு சொல்கிறோம். இன் அமெரிக்கன் இங்கிலீஷ் அதை எ சேஞ்ச் பர்ஸ் ஆர் காயின் பர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சேஞ்ச் பர்ஸ், காயின் பர்ஸ். I got 100 rupees in my purse. ஹேண்ட்பேக்ங்கிற வேர்ட் யூஸ்வலி a bag that women carry with them to keep money, keys, etc. In American English, it is also called purse. ஹேண்ட்பேக்குங்கிறத அமெரிக்கன் இங்கிலீஷில் பர்ஸ்னு சொல்லுவாங்க. லேடிஸ் யூஸ் ஹேண்ட்பேக். இன்னொரு வேர்டு வாலெட். வாலெட்டுங்கிறது இட் இஸ் அ ஸ்மால் லெதர் ஆர் பிளாஸ்டிக் கேஸ். It is used for keeping cards, bank notes, etc. இப்போ கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தான் வேலெட்னு சொல்கிறாங்க. பர்ஸ் மாதிரி தான் அதுவும் இருக்கும். ரமேஷ் had his money in his wallet. இப்போ I had a small purse. ஒரு சின்ன பர்ஸ் வச்சுருந்தேன். சாவித்ரி had her house key in the handbag. சாவித்திரி தன்னுடைய வீட்டு சாவியை ஹேண்ட்பேக்கில் வைத்திருந்தாள். சுரேஷ் கேரிட் an ornamental wallet with him. நல்ல அழகான வேலைப்பாடம் அமைந்த ஒரு வேலெட்டை பர்ஸை வைத்திருந்தார். ஸோ இன்றைக்கி பர்ஸ், ஹேண்ட்பேக், வேலெட் மூணும் எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத பார்த்தோம். இது மாதிரி நிறைய வேர்ட்ஸினுடைய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் இதெல்லாம் நல்லா பயன்படுத்த முடியும். தேங்க்யூ.